இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துள்ளேன். அதே நேரத்திலே இந்த தேர்தல் அறிக்கை குழுவிடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பல அமைப்புகளிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மக்களுடைய கோரிக்கைகளை உணர்ந்து அவர்களுடைய தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று எங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களிடம் சென்று இந்த தேர்தல் அறிக்கை குழு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்று சென்னையிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த குழு 3 பகுதிகளாக சற்று நேரத்தில் பிரிக்கப்படும். உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் நீங்கள் விளக்கமாக ஒவ்வொரு குழுவாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக எழுதி கொண்டு வந்திருப்பீர்கள். அதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதில் எந்தெந்த கருத்துக்களை எங்களால் செயல்படுத்த முடியும், செயல்படுத்துவது சாத்தியம் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வருவதற்கான எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியை குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.